அணுவின் சுழற்சியை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் அது தில்லையில் ஆடும் நடராஜரின் நடனத்தை ஒத்திருப்பதாக வியந்தனர். இந்துக்களாகிய நாம் அதனை ஆனந்த தாண்டவம் என்று போற்றுகிறோம். இந்த ஆனந்த தாண்டவமே பின்னாளில் ஆருத்ரா தரிசன நிகழ்வாக உருவாகவும் காரணகர்த்தாவாக இருந்தது. முன்னொரு காலத்தில் வேதங்களை கரைத்து குடித்து முனிவர்களும் ரிஷிகளும் தாருகா வனம் என்ற இடத்தில் வசித்து வந்தனர். அவர்களுக்கு 4 வகை வேதங்களையும் கற்றறிந்ததால் கர்வம் தலைக்கேறியது. கடவுள் என்ற ஒன்று இல்லவே இல்லை. கர்ம மார்க்கமே சிறந்தது. அவரவர் செய்த கர்மங்களே பலன்களை அளிப்பதால் உயிர்கள் தாங்களாகவே கர்ம பலன்களை அனுபவிப்பதாலும் ஈசன் என்ற ஒருவர் தேவையில்லாத ஒன்று என்று கர்வம் கொண்டு திரிந்தனர். அந்த கர்வத்தினால் எங்களால்தான் அனைத்தும் நடக்கிறது, அப்புறம் ஈசன் எதற்கு என்று அளவுக்கதிகமாக ஆட்டம் போட ஆரம்பித்தனர். முனிவர்களின் கர்வத்தை போக்க எண்ணிய ஈசன் பிச்சாடனர் கோலத்தில் உடன் மகாவிஷ்ணுவையும் மோகினி வடிவத்தில் அழைத்து கொண்டு தாருகா வனத்திற்கு சென்றார். தாருகாவனத்தில் இருந்த பெண்கள் அனைவரும் பிச்சாடனர் அழகில் மயங்கி அவரை பின்தொடர பல முனிவர்கள் மோகினியை பின்தொடர்ந்து சென்றனர். இதனால் அன்றாடம் நடக்க வேண்டிய யாகம் தடைப்பட்டது. மிச்சமிருந்த முனிவர்கள் ஒன்று சேர்ந்து நிலைமையை சரிசெய்ய நினைத்தனர். இதற்காக அபிசார வேள்வி ஒன்றை நடத்த ஆரம்பித்தனர். அந்த வேள்வியில் இருந்து முதலில் புலி ஒன்று வெளிப்பட்டது. அதை பிச்சாடனர் மீது ஏவினர். ஆனால் பிச்சாடனர் புலியைக் கொன்று அதன் தோலை ஆடையாக உடுத்திக் கொண்டார். அடுத்ததாக வேள்வியிலிருந்து மான், நெருப்பு ஆகியவற்றை அனுப்ப அவற்றின் வீரியத்தை குறைத்து தன் கைகளில் ஏந்திக் கொண்டார். அடுத்ததாக வேள்வியிலிருந்து வெளிப்பட்ட யானையை அனுப்பினர். பிச்சாடனர் அதைக் கொன்று அதன் தோலை மேலாடையாக போர்த்திக் கொண்டார். இதைக் கண்ட முனிவர்கள் தங்களின் முழு ஞானத்தையும் பயன்படுத்தி வேள்வியில் இருந்து முயலகன் என்ற அரக்கனை உருவாக்கி பிச்சாடனாரிடம் அனுப்பி வைத்தனர். பிச்சாடனர் முயலகனை பிடித்து தன்னுடைய காலடியில் போட்டு அமுக்கிவிட்டார். இதனால் செய்வதறியாது திகைத்து முனிவர்கள் வந்திருப்பது தங்களையும் மீறிய சக்தியான ஈசனே என்பதை அறிந்து கொண்டு தங்களை மன்னித்தருள வேண்டினர். அப்போது அங்கு வந்த நந்தி தேவர் மத்தளம் வாசிக்க, மோகினி வடிவத்திலிருந்த மகாவிஷ்ணு புல்லாங்குழல் வாசிக்க, முனிவர்களின் அறியாமையை நீக்க பேருள்ளம் கொண்ட ஈசனும் நடராஜ மூர்த்தியாக ஆனந்த தாண்டவம் ஆடினார். அதைக் கண்ட தாருகா வனத்து முனிவர்களும் புண்ணியமடைந்தனர். ஆதிசேஷனுக்கு வந்த ஆசை. ஒரு நாள் இந்த நிகழ்வை நினைத்து திருப்பார்கடலில் பள்ளி கொண்டருளும் மகாவிஷ்ணு தன்னை மறந்து ஆனந்தத்தில் திளைத்திருக்க, அதைக் கண்ட ஆதிசேஷன் காரணம் கேட்க, மகாவிஷ்ணுவும் தாருகா வனத்தில் நடந்த நிகழ்வையும் அங்கு ஈசன் நிகழ்த்திய ஆனந்த தாண்டவ நடனத்தைப் பற்றியும் ஆதிசேஷனுக்கு சொல்ல, அவருக்கும் அந்த அற்புத நடனத்தைக் காண ஆவல் உண்டானது. ஆதிசேஷனும் உடனடியாக பதஞ்சலி என்ற பெயரில் பாதி மனித உடலாகவும் பாதி பாம்பு உடலாகவும் தோன்றி பூவுலகில் தவம் புரியத் தொடங்கினார். அந்த தவத்தின் பயனாக பதஞ்சலி மகரிஷி முன் தோன்றிய ஈசன், உன்னைப் போன்றே வியாக்கிரபாதனும் என் ஆடலைக் காண்பதற்காக ஆவல் கொண்டுள்ளான். நீங்கள் இருவரும் இணைந்து தில்லை வனம் என்றழைக்கப்படும் சிதம்பரத்திற்கு வாருங்கள், அங்கே உங்கள் ஆவல் பூர்த்தியாகும் என்றார். ஈசன் சொன்னது போல் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று வானில் முழு நிலவு நன்னாளில் மீண்டும் அந்த ஆனந்த நடனத்தை சிவபெருமான் தில்லையில் ஆடிக் காட்டினார். அந்த நாளே ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. திருவாதிரை என்ற நட்சத்திற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்பது பொருளாகும். அதுவே பின்னாளில் மருவி ஆருத்ரா என மாறியது. திருவாதிரை நட்சத்திரம் ருத்ரனின் அம்சமாகும். திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஈசனின் ஆனந்த நடன தரிசனம் கிடைத்ததால் அது ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. நடராஜர் என்றாலே நினைவிற்கு வரும் தலம் சிதம்பரமாக இருந்தாலும் ஆருத்ரா தரிசனத்திற்கு சிறப்பு பெற்றது உத்தரகோசமங்கை மரகத நடராஜர்தான். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள சுமார் 5 அடி உயரமான நடராஜர் சிலை உலகிலேயே மிகப்பெரிய ஒற்றை மரகத கல்லால் ஆனது. இந்த விலைமதிப்பற்ற மரகத திருமேனி ஒளி மற்றும் ஒலி அதிர்வுகளால் சேதமடையாமல் இருக்க ஆண்டுக்கு 364 நாட்களும் சந்தனக் காப்பால் மூடப்பட்டிருக்கும். மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டும் இந்த சந்தனம் களையப்பட்டு
இறைவனின் மரகத மேனி பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படும். அப்போது சிலையின் மீது ஒளிப்படும்போது மனித உடலைப் போலவே அதில் நரம்புகள் தெரிவது பெரும் அதிசயமாக கருதப்படுகிறது. இச்சிலையில் இருந்து பிரசாதமாக வழங்கப்படும் பழைய சந்தனம் தீராத நோய்களை தீர்க்கும் அற்புதமான மருத்துவ குணம் கொண்டதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவம் என்பது வெறும் நடனம் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் இயக்கத்தை விளக்கும் பஞ்சகிருத்தியம் என்னும் 5 தொழில்களின் தத்துவமாகும். இறைவன் தனது ஒரு கையில் ஏந்தியிருக்கும் உடுக்கை நாதம் மூலம் உலகை படைக்கிறார். மற்றுமொரு கையான அபய கரம் பாதுகாப்பு மூலம் உலகை பராமரித்துக் காக்கிறார்.